கேரளா லாட்டரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 046. நம்ம கொடுத்த ஆல் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 4 நம்பர் கொடுக்கணும். இதில் நமக்கு 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பரில் நமக்கு 4ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு. அடுத்து 2 நம்பர் செட்டு தான் 2ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். இதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்தால் 2, 3 மிஸ் ஆயிடுச்சு. நம்ம டெய்லி சார்ட் வச்சு எடுக்கலாம். நமக்கு 8, 4 நமக்கு 4ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். ஆல் போர்டு மெயினாக 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. வகைமலை இன்றைக்கான கசிங்க பார்க்குறதே மாதிரி கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஏசி 12 ரூபாய்க்கு 1000, தேடுதல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, தேடுதல் 12 ரூபாய்க்கு 10000, பிசி வினிங் 1000, தேடுதல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. தேடுதல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. தேடுதல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. போர்டுகள் 30 ரூபாய்க்கு 90000 கொடுத்துட்ருக்காங்க. போர்டுகள் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினியாச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு மெயினாக ஸ்டாகாக நம்பர்ஸ் நம்ம எடுத்து வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 days நம்ம எடுத்துக்கலாம். இதில் 766. இந்த 766 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 766 போட்டுக்கிறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்என் ஆப்ஷனை கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 349. ஓகே, 349. இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 0 அல்லது 5. ஓகேவா? 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 766 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 5ஆம் நம்பர் எடுத்திருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 561 எஸ்என் ஆப்ஷன் 349 போடுறதுல நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 6. ஓகேவா? 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 561 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் எடுத்துருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 007. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 007 எஸ்என் ஆப்ஷன் 349 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 5. ஓகே, 9 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 007 வச்சுருக்கு நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 492 எஸ்என் ஆப்ஷன் 349 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 8. ஓகேவா? 4 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 492 வச்சுருக்கு நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 046 எஸ்என் ஆப்ஷன் 349 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு 8 அல்லது 5. 8 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 046 வச்சு எடுக்கல நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் இன்றைக்கே வரக்கூடிய நம்பர்ஸை நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பில் 8 5 தான் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம எடுக்கலாம். இதில் நம்ம ஒரு 5 days நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம 766 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 766 போட்டுக்கிறோம். இதில் எஸ்என் ஆப்ஷனை போட்டு நம்ம எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 846. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 3 அல்லது 1. 3 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 766 வச்சுட்டு நமக்கு 3 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 561 எஸ்என் ஆப்ஷன் 846 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. 5 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 சொல்லிக்கலாம். நமக்கு 5 அல்லது 0 கிடைச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 007 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்என் ஆப்ஷன் 846 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 9 கிடைச்சிருக்கு. 1 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் இருக்கானா ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 வச்சுருக்கு. நமக்கு 1 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 எஸ்என் ஆப்ஷன் 846 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக எப்படி 2 நம்பர்ஸ் 3 அப்படி இல்லைன்னா 4. ஓகே, 3 அடுத்து நம்ம கிடைச்சா அடுத்த நாள் இருக்கானா ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 4 நம்பர் கிடச்சிது. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்என் ஆப்ஷன் 846 கூட இல்லை நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 2. ஓகேவா, 1 2லேருந்து தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சுட்டிங்களா நமக்கு 1 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டெய்லி சார்ட் வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட் பொறுத்தையில் நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 2 நம்பர்ஸில் மேட்ச் ஆகிற மாதிரி கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் 2 அல்லது 1ஆம் நம்பர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, வகையில் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 5 எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் நாளைக்கு இன்னிங்ஸ் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதில் எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 82 28 81 18 இந்த 4 நம்பர்ஸ்லேயே வின்னிங்ஸ் வரலாம் என்று இன்றைக்கி தோணுது. உங்கள் கணிப்பில் இந்த 4 நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 52 25 51 15 உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்மள இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. ஓகேவா, 046. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலமுருகன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 4 அல்லது 5 நம்பர் கொடுத்துருப்பல. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பல. பாப்போன்னு அவர் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பல. 4ஆம் நம்பர் தான் வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருப்பல. ரொம்ப நாளாக ஆகனா நான் இப்போ தான் வந்திருக்கேன் போல். ஒரு டெய்லி வின்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆச்சு அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர். இவரும் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருப்பல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. பாக்ஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து மாணிக்கம் சந்தியா அவருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருப்பல. ஆனால் 0 வந்து நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. ஏசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 06 நம்பர் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. இன்னும் தொடர்ந்து வின்னிங்ஸ் கொடுத்துருந்தாப்புல. இப்போ கொஞ்ச நாளாக கேப் விட்டு இன்றைக்கி தான் ஒரு ஆல் போர்டு நேற்று சிங்கிள் ஷாட் கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து சிகரம் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 4 1 எடுத்துருக்கப்பல. ஆனால் நமக்கு கிடைச்சிது. ஆனால் வந்தது நமக்கு பி போர்டுக்கு தான் 4 நம்பர் வந்துச்சு. ஆனால் ஒரு 4 அல்லது 1 தான் வரும்னு எடுத்தாப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் தான் எடுத்திருந்தீங்க. ஆனால் நம்ம கணிப்பிலும் 8ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரல. ஆனால் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு 8ஆம் நம்பர் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கமெண்ட் போட்டுவிடுங்க. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து விக்கி கேமிங் அவர் பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் இவர் படிக்கல. பார்த்திங்கன்னா கமெண்ட்டை கொஞ்சம் மாற்றி படிக்கலைன்னா கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. ஓகேவா, மறந்துடுவேன். அதனால தான் நம்ம சொல்கிறது. ஓகே, அடுத்து அம்முமணி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு அல்லது சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துருக்கோம்ல. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம்ல. சி போர்டு தான் சொல்லி கொடுத்துருக்கோம்ல மெயினாக. ஆனால் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து விக்கி கேமிங் ஃபேமிலி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 0 கொடுத்துருக்கோம்ல. ஆனால் 0 பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம்ல.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நிப்ஸா. அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்டுக்கு 0, 3, 5 கொடுத்துருக்கல. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கோசம் தான் 2 நம்பர் கொடுக்க சொல்லுது. ஆனால் 0 பாஸ் இருக்குது. ஆனால் கொடுத்தும் புரோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்கோசம் தான் நம்ம வந்து சொல்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர்ஸ். அதில் ஒரு நம்பர்ஸ் அங்கேயே செலக்ட் பண்ணி எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மணிமேகலை. அவர் பார்த்தீங்கன்னா 14-41 எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் பவர் 6-46 வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பரான பிசி இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்போர்டுக்கு 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் அதில் 0, 6 கொடுத்துருக்காப்புல ஏசிக்கு. ஆனால் இதில் ஆல்போர்டுக்கு 4 சிங்கிள் ஷாட் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 4 அல்லது 1 நம்பர் 5 செட்டு வருதுன்னு சொல்லியிருக்காப்புல. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் தான் 8 கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்கோம் 8-4. ஆனால் நிறைய பேர்த்துக்கு 8 தான் நம்ம கணிப்பில் வந்துருக்குது. அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கே வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஆனால் 4ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் நாளைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்காக பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட்டாக போடுங்க. ஓகேவா? கமெண்ட் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்ப்போம்.